மக்காச்சோளம் தோசைங்க. அதுக்கு ஒரு காம்பினேஷனாக கார சட்னி செஞ்சுக்கலாங்க. இது வந்து ஃப்ரெஷ்ஷான மக்காச்சோளம். மக்காச்சோளம் ஒரு கப் எடுத்துக்கிறேன். நம்ம அதே அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாங்க. அது ஒரு கப் எடுத்துக்கிறேன், போட்டுக்கலாங்க. அதே 1/4 கப் அளவுக்கு உளுந்து போட்டுக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்குங்க. நம்ம அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிடலாம். 4 மணி நேரம் ஊறிடுச்சு. நான் 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேங்க. இது கூட வந்து நம்ம 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குங்க. மிக்சிலையோ அல்லது கிரைண்டர்லையோ அரைச்சிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டு கலக்கலாம். 8 மணி நேரம் ஆகட்டுங்க. பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு புளிச்சிச்சு. இந்த அளவுக்கு பிடிச்சா தான் தோசை நல்லா வருங்க. இதுக்கு வந்து ஒரு கார சட்னி செஞ்சுக்கலாங்க. அதுக்கு 4 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், 2 தக்காளி எடுத்துருக்கிறதுங்க, 3 வரமிளகாய் எடுத்துருக்கேன், சின்ன துண்டு புளி, பெரிய பூண்டா 2 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். வாங்க இது மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். உப்பு போட்டு நான் சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன். இது தாளிச்சிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். 2 சீரகம் போட்டுக்கலாங்க. 2 உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். நம்ம அரைச்சிட்டு வந்து ஊற்றிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. தோசை ஊற்றிக்கலாங்க. வெந்துச்சுங்க, திருப்பி போட்டுக்கலாம். தோசையுமே அதுக்கு ஒரு கார சட்னி செஞ்சுருக்கேன்.